மன ரீதியாக ஆன்மீக கதைகள். பாரத போர் முடிந்ததும் திரௌபதி தனக்கு மிகவும் வயதானதைப் போல் உணர்ந்தாள். உடல் ரீதியாக மற்றும் மன ரீதியாகவும் கூட. அஸ்தினாபுரம் நகரைச் சுற்றி விதவைகள் அதிகமாக இருந்தனர். ஒரு சில ஆண்கள் மட்டுமே காணப்பட்டனர். அனாதைகள் அங்கும் இங்கும் சுற்றித் திரிவதைக் கண்ட அவர்களின் அரசி திரௌபதி அஸ்தினாபுரம் அரண்மனையில் அசையாமல் வெற்றிடத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அந்நேரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் அறைக்குள் நுழைய திரௌபதி கிருஷ்ணரை பார்த்ததும் ஓடி வந்து அவரை சேவித்து கொண்டாள். கிருஷ்ணர் அவள் தலையை தடவி கொடுக்கிறார். அவளோ அழத் தொடங்குகிறாள். நேரம் மெல்ல நகருகிறது. அவளிடமிருந்து விலகி பக்கத்து படுக்கையில் உட்கார்ந்த கிருஷ்ணர் கேட்டார், திரௌபதி, என்ன நடந்துவிட்டது? ஒன்றும் நடக்கவில்லையே கிருஷ்ணா. கிருஷ்ணர் கேட்டார், விதி மிகவும் கொடூரமானது பாஞ்சாலி. நாம் நினைப்பது போல் வேலை செய்யாது. அது அதன் போக்கில் அதனுடைய செயல்களை செய்கிறது, முடிவுகளை மாற்றுகிறது. நீ பழிவாங்க நினைத்தாய், வெற்றி பெற்றாய் திரௌபதி. உன் பழிவாங்கல் முடிந்தது. துரியோதனனும் துச்சாதனனும் மட்டுமல்ல, கௌரவர்கள் அனைவரும் அடிந்துவிட்டனர். இப்பொழுது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றார். திரௌபதி அதற்கு, சகோதரா, என் காயங்களை ஆற்ற வந்தீர்களா அல்லது அதன் மீது உப்பு தூவ வந்தீர்களா என்றார். கிருஷ்ணர் சொன்னார், இல்லை திரௌபதி, உண்மை நிலையை உனக்கு உணர்த்தவே வந்துள்ளேன். எல்லாம் நமது தொலைநோக்கு பார்வையற்ற செயல்களின் விளைவு என்பதை உணர்ந்து வந்தேன். திரௌபதி சொன்னாள், அதனால் என்ன? இந்த போருக்கு நான் தான் முழு பொறுப்பு கிருஷ்ணா. கிருஷ்ணர் சொன்னார், இல்லை திரௌபதி, நீ மட்டுமே காரணம் என்று எண்ணாதே, அப்படியும் கருதாதே. ஆனால் உன் செயல்களில் நீ கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்திருப்பேயே, ஆனால் நீ இவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்க மாட்டாய் என்றார். என்ன? நான் என்ன செய்திருக்க முடியும் கிருஷ்ணா? நீ நிறையவே செய்திருக்க முடியும் பாஞ்சாலி. உனது சுயமரம் நடந்தபோது கர்ணனை நீ அப்படி அவமானப்படுத்தாமல் போட்டியில் கலந்து கொள்ள அவருக்கும் வாய்ப்பளித்திருந்தால் ஒருவேளை முடிவு வேறு ஏதாவதாக இருந்திருக்கக்கூடும். அதற்கு பிறகு குந்தி உன்னை 5 கணவர்களுக்கு மனைவியாக்கும்படி கட்டளையிட்டதை அப்போது நீ ஏற்றுக்கொள்ளாதிருந்திருந்தாலும் முடிவு வேறு விதமாக இருந்திருக்கும் என்றார். பாஞ்சாலி மௌனமானாள்.